எஸ்பிஐ என்று அன்போடு அழைக்கப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை தகவல் வெளியிடப்பட்டு உள்ளது. இந்த எச்சரிக்கை கூட மத்திய அரசிடமிருந்து நேரடியாக வெளியிடப்பட்டு உள்ளது. அதாவது டிஜிட்டல் உலகம் உருவெடுக்க சைபர் குற்றங்களும் அதிகரித்து வருகிறது. நாட்டில் உள்ள மக்களில் 99% பேர் வங்கிகளில் கணக்கு வைத்து இருக்கிறார்கள். சேமிக்கும் பணத்தை வங்கிகளில் டெபாசிட் செய்துவிட்டு நிம்மதியாக இருப்பார்கள். ஆனால் இந்த சைபர் குற்றவாளிகள் ஈஸியாக ஒரு மெசேஜ் மூலம் செய்துவிட்டு மொத்த பணத்தையும் எடுத்து விடுவார்கள். சமீபத்தில் இந்த சைபர் குற்றவாளிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாடிக்கையாளர்களை குறிவைத்து குறிப்பாக எஸ்பிஐயின் யோனோ கணக்கு முடக்கப்படும், கணக்கிலுள்ள பணமெல்லாம் பறிபோகும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி பண மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருவேளை நீங்கள் எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் என்றால் வாட்ஸ்அப் மற்றும் SMS வழியாக நடக்கும் இந்த அபாயகரமான மோசடி வேலைகள் எப்படி நடக்கின்றன, இதிலிருந்து உங்கள் வங்கி கணக்கை நீங்கள் எவ்வாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செயலி மூலம் எஸ்பிஐ யோனோ கணக்குகளை பயன்படுத்துபவர்கள் உடனடியாக தங்கள் ஆதார் விவரங்களை புதுப்பித்தே ஆக வேண்டும் எனவும், தவறினால் கணக்கு முடக்கப்படும் என்றும் மெசேஜ் வருகிறது. பயனாளர்கள் அச்சத்தின் காரணமாக அந்த செய்தியை நம்பி அதிலுள்ள லிங்கை கிளிக் செய்துவிட்டால் அதை வைத்து மோசடியாளர்கள் எளிதாக பணத்தை பறித்து விடுவார்கள். PIB வெளியிட்ட அறிக்கையில் சில சைபர் மோசடியாளர்கள் அனுப்பும் மெசேஜை கிளிக் செய்தாலே SBI KYC ஆதார் அப்டேட் எனும் பெயரில் ஒரு APK ஃபைலை பதிவிறக்கம் செய்யுமாறு கேட்கும். ஆனால் கூகுள் பிளே ஸ்டோருக்கு வெளியே காணப்படும் இதுபோன்ற APK ஃபைலு மிகவும் ஆபத்தானது. அவற்றை பதிவிறக்கம் செய்தால் உங்கள் போனின் முழுமையான கட்டுப்பாடு சைபர் குற்றவாளிகளின் கைகளுக்கு சென்றுவிடும் அபாயம் உள்ளது. மேலும் இதன் மூலம் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அனைத்துமே அவர்களால் எளிதாக அணுக முடியும். எனவே உங்கள் அனுமதியின்றி உங்கள் கணக்கில் உள்ள அனைத்து பணமும் காணாமல் போகலாம். எனவே இது போன்ற மெசேஜ் மூலம் வரும் APK ஃபைலை தொடவே கூடாது. அதேபோல தற்போது PIB உண்மை சரிபார்ப்பு துறை SBI வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சில முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. அதன்படி இதுபோன்ற ஃபைல்களை பதிவிறக்கம் செய்யுமாறு SBI போன்ற பொதுத்துறை வங்கிகள் ஒருபோதும் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கேட்பதே கிடையாது. அதுவும் ஆதார் புதுப்பிப்பு போன்ற பணிகள் இருந்தாலும் வங்கிகள் எப்போதும் பயனாளர்களை அதிகாரப்பூர்வ செயலியிலேயே பயன்படுத்துமாறு சொல்லும். இல்லையென்றால் நேரடியாக வங்கி கிளைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளும். மற்றபடி இதுபோன்ற லிங்குகளை அனுப்பி பதிவிறக்கங்களை செய்யவே கூடாது. அதாவது SBI வங்கி செய்யவும் சொல்லாது, எந்த ஒரு இணையதள முகவரியை கிளிக் செய்யவும் சொல்லாது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர பயன்படுத்தாத வங்கி கணக்குகள் மூடப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது பொதுமக்களுக்கு. வங்கி கணக்கு துவங்கியது முதல் நீண்ட காலமாக செயல்படாமல் உள்ள கணக்குகளை மூடுவதற்கான நடவடிக்கைகளை வங்கிகள் தற்போது தீவிரப்படுத்தி வருகின்றன. செயல்படாத வங்கி கணக்குகள் அதிக அளவில் இருப்பது நாட்டின் நிதி அமைப்பின் வெளிப்படைத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இத்தகைய கணக்குகள் மூலம் பண மோசடி, அதேபோல ஆன்லைன் மோசடி போன்ற சட்டவிரோத செயல்கள் எளிதாக நடைபெற வாய்ப்புகள் இருப்பதாக சைபர் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்து இருந்தனர். பொதுவாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாத கணக்குகள் தானாக மூடப்படுகின்றன. தற்போது ஓராண்டுக்கு மேலாக பயன்படுத்தப்படாத கணக்குகளை மூட வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் வழங்கியுள்ளது. முடக்கப்பட்ட கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர KYC ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். ஆனால் முழுமையாக மூடப்பட்ட கணக்குகளை மீண்டும் பயன்படுத்தவே முடியாது என்கின்றனர் வங்கி அதிகாரிகள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.